கூகுள் ஆப் லவர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே கூகுள் ஆப்ஸ்குள்ளே வந்திருக்க சில அப்டேட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு, பட் எல்லாமே தரமான அப்டேட்னு சொல்லலாம். அதை ஒவ்வொன்றா பார்த்தலாம். இது போல் வீடியோஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது போல் வால்யூம் ஆஃப் கண்டென்ட்டை யாரும் போடுறதுக்கு தயாராக இல்லை. அப்படி ஒரு சேனலை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லலாம். தமிழில் டெக்கை இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக யாரும் சொல்லித்தரதில்லை. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டி யூடியூப்பில் தான். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டும் போயிருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை கவர் பண்ணலாம். இப்போது மெயினாக ஷார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே செட்டில் பார்த்தீங்கன்னா 6 வீடியோஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்குன்னு சொல்லலாம். முன்ன 4 தான் இருந்துச்சு. அந்த 4ங்கிற அந்த சர்க்கிளை தூக்கிட்டு இப்போ 6ங்கிற இந்த சர்க்கிள் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அட் அ டைமில் உங்களுக்கு 6 சேனலோட 6 ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்க முடியும். தென் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க, திரும்பவும் எடுத்திருந்தாங்க, இப்போ அகெயின் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன் இத்தனை குளறுபடின்னு தெரியல. அடுத்தது ஆல்ரெடி ஸ்பீடாக போயிட்டு இருக்க ஷார்ட்ஸை இன்னும் ஸ்பீட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி 2x ஸ்பீடில் வந்து ஓட்டலாம். அதையே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா பாட்டமில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2x ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்ல முடியும். முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் ஷார்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஸ்பீடில் போயிடும். தென் இப்போ ஷார்ட்ஸில் டிஸ்லைக் ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. டிஸ்லைக் ஃபீச்சர் நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்லி லைக் மட்டும்தான். அந்த ஷார்ட்ஸ் தப்பாகவே இருந்தாலும் உங்களால் டிஸ்லைக் வந்து பண்ண முடியாது. முன்ன டிஸ்லைக் கவுண்ட் எடுத்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் ஆப்ஷனே எடுத்துட்டாங்க. தென் ஃபுல் வீடியோஸ்லையும் டிஸ்லைக் எடுத்துட்டா சுத்தம்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது லைக் வச்சும் டிஸ்லைக் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. டிஸ்லைக் அப்படிங்கிற ஃபீச்சரே தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் அஃபெக்ட் ஆகுமோன்னு தோணுது. தென் யூடியூப் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ சாங்ஸை கேட்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டாப்பில் ஸ்வைப் பண்ணும்போது ஒரு ஸ்மால் அனிமேஷன் சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். உன்னை டாப்ல ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்னதாக சாங்கோட மினியேச்சர் வெர்ஷனாக தான் மாறும். இப்போ அதில் இருந்து ஒரு பரிமாணம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன ஒரு எட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடு எல்லாமே கிராப் ஆகிட்டு உங்களுக்கு மிடில் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாங்காக ப்ளே ஆகாம கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்குதுன்னு சொல்ல முடியும். பட் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கும். தென் டாப்ல எடுத்தோடனே ஸ்வைப் பண்ணி மொத்தமாக காணாமல் போகிறதுக்கு இந்த சின்ன சாங் ப்ளே ஆகிட்டு அப்படியே கேட்கும் போது இது ஒரு ஜாலியான எஃபெக்டாக இருக்கும். வெர்டிக்கல் பொசிஷனில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மேட் மாதிரி வச்சுட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். தென் சாம்பிள் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் ஃபீச்சர் எடுத்திருப்பாங்க. முன்ன வந்து டாப் வரைக்கும் இருக்கும். இப்போ சாம்பிள் ஆப்ஷன்ல வந்து அப்படியே டிஸ்லைக் எடுத்தனாலே அப்படியே ஹாஃபாக வந்து கட் ஆன மாதிரி இருக்கு. இருந்தாலும் மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்லைக் ஃபீச்சர் எடுத்தது ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். பிகாஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுங்கிறது வேணும், அதே நேரத்தில் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதும் ஒன்று வேணும். ஏன் எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கெட்ட விஷயத்தையே ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்லைக் தான் வந்து சரியான சாட்டை ஐடியா இருக்க முடியும்னு தோணுது. தென் நீங்கள் ப்ளே ஆப்ஷன் போகிறீங்க, லைப்ரரி ஆப்ஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஆட் அ நியூ பிளேலிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக அனிமேஷன் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னது அனிமேஷன் சேஞ்ச் வந்துருந்துச்சு, தென் எடுத்தாங்க, இப்போ திரும்பவும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஷோஸ் ஃபார் யூ அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்டிங் நடக்கும் இல்லையா, அந்த பாட்காஸ்டிங் எல்லாம் என்ன எப்போ நடக்குது, டோட்டல் பாட்காஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை டோட்டலாக சேவ் பண்ணிக்கிற மாதிரியும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் நீங்கள் நார்மலாக சர்ச் ஆப்ஷனில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபில்ட்ரேஷன் இப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்னையும் ஃபில்ட்ரேஷன் இருந்துச்சு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ஷனில் இருந்துச்சு. இப்போ நிறைய வேர்ஸ்டேலாம் டைப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ அழகாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளேயும் சில அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை டேப் பண்ணி கொலாஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மல்டிபிளான ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிட்டு இந்த கொலாஜை நீங்கள் மல்டிபிளான வேர்ஸ்டேலான ஆப்ஷன்ஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எஸ், உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா மல்டிபிளான டெம்ப்ளேட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸை ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். இங்கே டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வேர்சடைலான டெம்ப்ளேட் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிக்சல் டிவைஸுக்கு கொடுத்துட்டாங்க. பிக்சல் டிவைஸுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆச்சுன்னு சொல்லலாம். அது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 யூசர் நான். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ஓல்டஸ்டானது, அதுக்கே இப்போ தான் வந்திருக்கு ஓவரால். பட் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் இந்த ஃபீச்சர் நமக்கு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தோணுது. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொலாஜ் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ட்ரிம் பண்ணிக்கிறது, பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு குடராக இருக்குன்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சல் ஒன்லி டிவைஸில் பார்த்தீங்கன்னா சில பல லோகோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்லேருந்து ஈஸியாக நம்மளால் எடிட் பண்ண முடியுது.
நல்லாவே இருக்குது உண்மையாலுமே. என்ன இந்த ஃபீச்சர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்களா யோசிச்சுட்டு இருந்தோம். ஓரளவுக்கு காம்பேக்டாக சில டிவைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் தப்பாக பண்ணிட்டாலும் ரீடூ பண்ணுற ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது, ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் செட் ஆகிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே சைஸ் அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் எடிட் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சரையும் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பாட்டம்லேயே வந்து அந்த கேப்சூல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சரையும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். முக்கியமான விஷயம் அதர் தென் ஆப்ஸ், அதாவது நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் வந்து வேறு ஆப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க, எடிட் பண்ண நினைக்கிறீங்க, வியூ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே பார்த்துக்கிற ஆப்ஷன் வந்தாச்சு. ஆட்டோ கிராப் கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு ஸ்டாண்டர்டான வேரியேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னே எப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் இருக்கும், எல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஆனால் செகண்ட் டைம் அந்த ஆப்ஷன் இருக்காது, அந்த இடத்துல வந்து போயிருக்கும். என்னன்னா ஒரே நேரத்தில் அவங்க சர்வர் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறனால சில ஃபீச்சர்ஸ் சில டிவைஸில் வந்து அப்படி காம்பாக்டாக எடுத்துடுறாங்க. யூடியூப்லேயும் அப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்க முடியும். சமீபத்தில் பிளேலிஸ்ட் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சுன்னா ஒரு கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாமே இதனால தான். ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறது ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணிட்டு அந்த செட் ஆஃப் டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டைனிங் அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கும். தென் நீங்கள் கூகுளோட ப்ளே கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுற ஏதாவது கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மினியேச்சர் கேம்ஸ், ரெட்ரோ கேம்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணுறா இருந்தாலும் இப்போ அதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். முன்னையும் கேம்ஸ் இருந்தது, ஆனால் இப்போது ஓரளவுக்கு அடிஷ்னலான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலுமே ப்ளே பண்ணுற யூசர்ஸுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமை கண்டினியூ ப்ளே பண்றீங்க அப்படின்னா கூகுளோட இந்த ப்ளே கேம்ஸோட ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியா வந்து பாதுகாக்கும் சொல்லலாம். எந்த இடத்துல கேம் விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்குள்ளேயே நீங்க ப்ளே பண்ண ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். 100 காயினுக்கு 5 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கேம் ஆடுறதா உங்க பேஷன்னா தாராளமாக இப்படியும் பண்ணிக்கலாம். கூகுள் மீட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு 2 கூகுள் மீட் காமிக்குது, நான் எதை யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்துருக்கு நியூ யூஸ் பண்ணலாமா இல்லை ஓல்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நியூவே யூஸ் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அதை வந்து பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பாதியில் வந்து பில்ட் பண்ணி அப்படி விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ இருக்க கூகுள் மீட் நல்லா இருக்கும். ஓல்டஸ்ட்லேருந்து போனாலும் நியூவஸ்ட்டு தான் வர மாதிரி வச்சிருக்காங்க, ரீடாக்ட் ஆகிற மாதிரி. அந்த ஆப் அழிக்காமே நான் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ண முடியுது. இதே போல் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் வந்து டாப்பில் வந்து இப்போ ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படிப்பட்ட ஆட்ஸ்னா இப்போ வந்து மூவியே வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஒன்று வந்து அப்ளிகேஷன் இருக்கும், நியூவான ஆப் வந்திருக்கும், நியூவான கேம் வந்திருக்கும், இதை தான் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் நியூவான புக் கூட வந்திருக்குமே, இ புக்கா? ஆனால் இப்போ மூவிஸை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இது நல்லதான்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லது கெட்டதெல்லாம் இது எதுவுமே இல்லை. எந்தெந்த ஆப்புக்கு இந்த வகையான சாங்ஸ் எல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மூவியோட ஒரு ப்ரொமோஷனும் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் ஓவரால் இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து மூவிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்லேயே வந்து கொடுக்கறதுனால நல்லாவே வந்து புஷ் ஆகும்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணுற எல்லாருமே அந்த பேனரை பார்க்காம போக முடியாது. ஸோ நியூ ஆப்பாக இருந்தாலும் எது இன்ஸ்டால் பண்ணுறா இருந்தாலும் முன்னாடியே பார்த்துக்கலாம். ஓவரால் இதுதான் அப்டேட். இன்னும் நிறைய அப்டேட் வந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் நிறைய அப்டேட் இருந்தது. பட் அதெல்லாம் நம்ம மொபைலுக்கு இன்னும் ரிசீவ் ஆகாமல் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது நேச்சுரலாக இருக்காதோன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியூவான மொபைல் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வாங்கினா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான வீடியோஸ் வரும். ஒரு நல்ல மாற்றம் தான் இருக்கட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.